morning students. So here next we move on to function and into function. On to functions. So on to function, now what is the synonym for on to function? Is nothing but surjective function. Okay, so ipa paakalam on to function na enna appadina if we define f the function f from x tends to y means if every element of y is nothing but range, if every element of y is the image of some element of x under f. So இங்க என்ன டார்கெட் அப்படினா இப்போ வந்து 1 to 1 ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா xங்கற செட்ல ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படினா y க்கு ஒரு யூனிக் இமேஜ், அதாவது ஒரு டிஸ்டிங்க்ட் இமேஜ் போயிருக்கணும். அதே போல b ல இருந்து அப்புறம் c ல இருந்து d ல இருந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்கோமோ எல்லாத்துக்கும் மேப்பிங் ஆயிருக்கணும். அதாவது x ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்க ரேஞ்ச்ல மேப்பிங் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல் 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ இங்க ஆன் டு ஃபங்க்ஷன்ல என்னன்னா y க்கு டார்கெட், அதாவது y ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே மேப்பிங் ஆயிருக்கணும். அப்படி மேப்பிங் ஆகலனா அதுக்கு பேர் வந்து வேற, சரியா? அதுக்கு வேற ஃபங்க்ஷன், அத வேற ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அது என்ன ஃபங்க்ஷன்ங்கறத இங்க பார்க்கலாம். சோ இங்க என்னன்னா என்ன சொல்லிருக்காங்க, if every element of y is the image of some element of x under f. சரியா? அப்ப என்ன அர்த்தம்? சோ ரேஞ்ச்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுமே மேப்பிங் ஆயிருக்கணும். எங்க xங்கற செட்டோட மேப்பிங் ஆயிருக்கணும். அப்படி மேப்பிங் ஆகல அப்படினா அதுக்கு பேர் என்ன ஃபங்க்ஷன்னா into function. That is which are not onto. Onto na enna artham, onto function na enna artham, y la ulla எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து, அதாவது ரேஞ்ச்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து எங்க மேப்பிங் ஆயிருக்கணும், xங்கற செட்டோட எல்லா எலிமெண்ட்ஸும் மேப்பிங் ஆயிருக்கணும், அதாவது கனெக்ட் ஆயிருக்கணும். அப்படி கனெக்ட் ஆகலனா அதுக்கு பேர் வந்து into function அப்படினு அர்த்தம். ஓகே गाइस, சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க into function சொல்லிட்டு which are not onto னு கொடுத்திருக்கேன். இப்போ some example கொடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க x ல 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு, y லயும் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. நம்மளோட டார்கெட் y தான். சோ y ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் கனெக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. எஸ், எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ this one is onto function. ஓகே, இப்போ அடுத்து இங்க பாருங்க. இங்க வந்து ஆக்சுவலா y ல 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு, only 3 எலிமெண்ட்ஸ் தான் மேப்பிங் ஆயிருக்கு. அப்போ 1 லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்ன, into function. ஓகே, இப்போ அடுத்து இங்க பாப்போம். இங்க வந்து abc னு y ல வந்து இது y, இது x இல்லையா? சோ y ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து மேப்பிங் ஆயிருக்கு இல்லையா? a வந்து 1 க்கு மேப்பிங் ஆயிருக்கு, b வந்து 2 க்கு மேப்பிங் ஆயிருக்கு, c வந்து 2 எலிமெண்ட்டுக்கு மேப்பிங் ஆயிருக்கு. பரவாயில்லை. சோ this is also onto function. ஒண்ணுமே லெஃப்ட் ஓவர் ஆகல, அதனால onto function. இப்போ இதுல இருந்து இன்னொரு விஷயம் செய்யலாம், என்னங்கறத பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா x ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து y க்கு மேப்பிங் ஆயிருக்கு. மேப்பிங் ஆனதனால இத 1 to 1 onto function சொல்லலாமா? 1 to 1 onto function னு சொல்லலாம். சரியா? இப்போ அடுத்து இங்க பாருங்க. இதுலயும் எப்படி இருக்கு, எல்லா எலிமெண்ட்ஸும், அதாவது x ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் மேப்பிங் ஆயிருக்கு. மேப்பிங் ஆனா என்ன சொல்லலாம், 1 to 1 into function. எப்படி சொல்லுவோம், 1 to 1 into function. இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து எப்படி இருக்கு, அதாவது x ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் மேப்பிங் ஆயிருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு எலிமெண்ட்ஸ்ல இருந்து, அதாவது ரெண்டு இமேஜ் வந்து போகுது, many to 1, அதாவது many images to one element. அப்படினா என்ன அர்த்தம், many to 1. அப்ப என்ன சொல்லலாம், many to 1 onto function னு சொல்லலாமா? so here many to 1 onto function. so புரியுதா? ரொம்ப ஈஸி தான். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிர முடியும். ஓகேவா? அடுத்தது இங்க என்ன சொல்லியிருக்கேன், range is equal to codomain. rangeங்கிறது என்ன, codomain. range is a subset of codomain னு சொல்லலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். so rangeங்கிறது என்னது, connected in y, அதாவது y ல வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கோ அந்த எலிமெண்ட்ஸை மட்டும் எடுக்கிறதுக்கு பேர் தான் range. கோடொமைன் என்ன, கம்ப்ளீட் செட். y ல உள்ள கம்ப்ளீட் செட் எல்லாத்தையுமே கனெக்ட் ஆகுது ஆகல எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துக்கிறது பேர் தான் என்னது, கோடொமைன். கம்ப்ளீட் செட் ஆஃப் y. ஓகே, இப்போ இங்க என்ன எழுதியிருக்கேன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். வாட் இஸ் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்? இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் 1 to 1 ஃபங்க்ஷனை தான் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றோம். இப்போ அடுத்தது சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னது, வாட் இஸ் த சினோனிம் ஃபார் தட்? தட் இஸ் onto ஃபங்க்ஷன். இப்போ அடுத்தது
அடுத்தது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். பைனா என்னம்மா? 2. பைனா என்ன? 2. அப்போ 2 ஃபங்க்ஷன்ஸ் என்ன இங்கே சேர்ந்து வரப்போகுது? 2 ஃபங்க்ஷன்ஸ் சேர்ந்து வரப்போகுது. ஸோ சேர்ந்து வரப்போகுதுன்னா என்னது? 1 to 1. பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன? 1 to 1 on to ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். What is bijective function? 1 to 1 on to சேர்ந்து வரும். Both conditions are satisfied means we can able to say that it is a bijective function. அப்போ 1 to 1 satisfy ஆகணும், on to satisfy ஆகணும். அப்போ ரெண்டுமே சேர்ந்து வரதுக்கு பேர் தான் என்னது? bijective function நம்ம சொல்கிறோம். அப்போ which are என்ன எழுதியிருக்கேன்? which are 1 to 1 and on to both ரெண்டுமே சேர்ந்து வரணும். that is called bijective function. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? on toனா என்ன நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும்? on toனா ரேஞ்சை பார்க்கணும். the range is nothing but என்னது? கோடொமைன். அதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் on to function. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அடுத்தது 1 to 1னா இங்கே ஒரு கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். f of x1 ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? இது ப்ரூஃப் பண்ணி பார்த்துட்டு 1 to 1 சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ f of x1 is equal to f of x2 which is implies x1 is equal to x2. ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா then we can able to say that it is an 1 to 1 function. ஸோ 1 to 1 ஃபங்க்ஷனும் on to ஃபங்க்ஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? bijective ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். That's all guys.